இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சனிப்பெயர்ச்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் 29, 2025 அன்னைக்கு காலையில் 2:31 மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு. மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி 22, 2028 ஈவினிங்கில் 7:14 மணிக்கு முடிவடையுது. ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் 28, 2025 9:54 PM மாறுது. மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் 2.5 ஆண்டு காலம் நீடிக்குது. மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். மீனராசியில் மார்ச் 29 2025 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை இருக்க போகுது. இந்த 3 ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது. அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும். மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம். முதல்ல மீனராசியில் 795 நாட்கள் இருக்க போகுது. மார்ச் 29, 2025 முதல் ஜூன் 2, 2027 வரை. அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் 141 நாட்கள். ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை. அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம். அந்த கால நாட்கள் 124 நாட்கள். அக்டோபர் 21, 2027 பிப்ரவரி 28, 2028 வரை. மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் 919 நாட்கள் போகுது. இது சுமார் 2.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆறுது. ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது. நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும். சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், யோகா, தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும். ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை சவால்களை உண்டாக்குது. அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தைகள் மற்றும் சீராகும். இந்த காலகட்டத்தில் 2025 முதல் 2028 வரை குரு பகவான் பல ராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு. அதில் ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், கன்னியில் இருக்க போகிறாரு. அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும். குரு, சனி, ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை 12 கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளில் இனி பார்க்கலாம். முதல் கட்டம் மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை. ரெண்டாம் கட்டம் மே 20, 2025 ஜூலை 13, 2025 வரை. மூன்றாம் கட்டம் ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரை. நான்காம் கட்டம் நவம்பர் 28, 2025 முதல் ஜூன் 1, 2026 வரை. அஞ்சாம் கட்டம் ஜூன் 1, 2026 முதல் ஜூலை 27, 2026 வரை. ஆறாம் கட்டம் ஜூலை 27, 2026 முதல் டிசம்பர் 11, 2026 வரை. ஏழாம் கட்டம் டிசம்பர் 11, 2026 முதல் ஏப்ரல் 13, 2027 வரை.
8ஆம் கட்டம் ஏப்ரல் 13, 2027 முதல் ஜூன் 2, 2027 வரை. 9ஆம் கட்டம் ஜூன் 2, 2027 முதல் ஜூன் 25, 2027 வரை. 10ஆம் கட்டம் ஜூன் 25, 2027 முதல் ஆகஸ்ட் 9, 2027 வரை. 11ஆம் கட்டம் ஆகஸ்ட் 9, 2027 முதல் நவம்பர் 26, 2027 வரை. 12ஆம் கட்டம் நவம்பர் 26, 2027 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை. மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் வீட்டையும் 11ஆவது வீட்டையும் ஆட்சி செய்கிறாரு. நீங்கள் 7.5 சனியின் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறீங்க. கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தை குறிக்கும் கிரகமான சனி ஒரு நபர் தனது வாழ்க்கையை எதுவரை வாழ்ந்தார் என்பதை அடிப்படையில் வச்சு பலன்களை கொடுக்க போகிறாரு. நீங்கள் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்களோ அதுக்கு தக்கன தான் பலன்கள் கிடைக்கும். சனி நல்ல விதமாக வாழ்ந்திருந்தால் நல்ல தருணங்களை கொடுக்கும். சனி டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் தடைகள், பின்னடைவுகள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நிதி உறவுகள் அல்லது ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதாக கூட இருக்கலாம். அன்றாட நடவடிக்கைகளில் கவனமாக இருக்கணும். இந்த சனி பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திற்கான பலன்கள் இப்போ சொல்லிகிட்டே வந்துடுறேன். இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க உத்தியோக வளர்ச்சி தாமதமாகலாம். நிலையான முன்னேற்றம் சாத்தியமாகும். அதிக பணிச்சுமை எதிர்பார்க்கலாம். தெளிவான திட்டம் மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை பேணுறது ரொம்ப அவசியம். புதிதாக வேலை தேடினா சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அதனை பயன்படுத்திக்கிறணும். அப்போ தான் நீங்கள் நல்ல உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் உணரலாம். நீங்கள் தொழிலை மாற்றணுன்னா புது கதவுகள் இப்போ திறந்து தான் இருக்குது. புதிய வாய்ப்புகளுக்கான நேரம் வந்தாச்சு. முயற்சி தான் தேவை. நீங்கள் பெரியவங்கள்ட்ட ஆலோசனையும் அறிவுரைகளையும் பெறலாம். உங்கள் உறவுகளுடன், குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க இருந்தால் உடன் பிறந்தவர்கள் மற்றும் அன்பானவர்களுடன் உங்களுக்கு சமமான அமர்ந்து பேசி முடிவெடுங்க. அது சவாலான நேரமாக இருக்குது. ஆதரவின்மை, கருத்து வேறுபாடுகள் எழ வாய்ப்பு இருக்குது. அது கவலையை ஏற்படுத்துது. இந்த காலகட்டத்தில் வெளிப்படையான தகவல் தொடர்புகளை பராமரிக்கணும். உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகையில் குறிப்பாக கடந்த கால அனுபவத்திற்கு பின்னாடி எச்சரிக்கையாக இருப்பது. வலுவான உறவுகளை உருக்கமாக நேரம் எடுத்து நீங்கள் மேம்படுத்திக்கணும். திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடுகள் தோன்றுது. பரஸ்பரம் மனம் விட்டு பேசுகிறது, விட்டு கொடுத்து போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. ஒரு வலுவான பிணைப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பு அளிக்கணும். மோதல்களை தடுக்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும். சூடான வாக்குவாதங்கள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களில் ஈடுபட வேணாம். இது உங்களுக்கு நல்லதில்லை. பணம் சார்ந்த எல்லா நடவடிக்கையிலும் எச்சரிக்கையோடு இருக்கணும். இல்லைனா பணத்தை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. முந்தைய முதலீடுகளில் இல்லாத லாபம் இப்போ கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதுவும் தாமதப்படுது. உங்கள் முதலீடு செய்ய பிறர் வற்புறுத்தலாம். இந்த காலகட்டத்தில் முதலீடு விவரங்களை பற்றியும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிச்சயமற்ற தன்மை மற்றும் சவால்கள் தவிர்க்க முடியாதவை என்றாலும் கவனம் அளிக்கும் வகையில் அது இல்லை. இந்த காலகட்டத்தில் மாணவர்களாக இருந்தால் சிறந்து விளங்கலாம். ஆராய்ச்சி அடிப்படையிலான கல்வி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கணும்னு நினச்சா படிக்க முடியும். விடாமுயற்சி தேவை. எதிர்காலம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்குது. இருந்தாலும் முன்னேற்றத்திற்கு பெற்றோரின் ஆதரவு கண்டிப்பாக தேவை. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. சனி 12ஆம் வீட்டில் இருக்குது. உடல்நலக் கோளாறுகளை ஏற்படுத்தும். எதையும் அலட்சியம் செய்ய வேணாம். தியானம் செய்யுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை அது எடுத்துகிட்டு போகும். உங்கள் நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்கவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கும் மருந்து அல்லது உணவை எடுத்துக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதேனும் அசாதாரண அறிகுறிகள் அல்லது மாற்றங்கள் இருந்தால் அது குறித்து கவனம் செலுத்தலாம். ஆரம்ப காலத்திலேயே கண்டறிஞ்சு
சிகிச்சை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமான் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீடற்ற மக்களுக்கு போர்வைகளை வழங்குங்க. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்துருங்க. நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவளிங்க. முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு வாங்க. இதுவரை அந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்கள், மேஷராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தீங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.